Sir Nandakumar sir, good morning sir. Good morning, good morning. Good morning to everyone. Ravikumar sir, good morning sir. Ravikumar sir, நீங்க அந்த உங்க மியூட் எடுத்து விட்டுடுங்க. ஓகே சார். நந்தகுமார் சார் லைன்ல இருக்காங்க. நீங்க உங்க பேட்டர்ன் தானே கேரம் அசோசியேஷன். மிஸ்டர் நந்தகுமார் சார் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Do you want me to tell anything specific in my introduction of you? Always your discretion. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஆமாஞ்சாமின்னு சொல்லிப்போம். இல்ல. Slowly I am coming to know more about you, about your professional and your motivational speeches. Now only கேரம் வரும்போது நீங்க நான் பேசும்போது I used to think நீங்க வெறும் கேரம்க்கு தான் அப்படி பேசுறீங்க. Now only I have gone deep into your matters and I have come to know a lot of things. I'm really happy that we are privileged to have you with us in the Carom Association. See certain things வந்து பாத்தீங்கன்னா it is part of the local community. நீங்க அப்புறம் அங்க இருந்தீங்களா? And certain things even it becomes a local community and global community. Correct. அந்த மாதிரி இப்ப ஃபுட்பால் வந்து பாத்தீங்கன்னா லோக்கலாவும் இருக்கும் குளோபலாவும் இருக்கும். I was general secretary of the Tamil Nadu Football Association for 2 terms. Exactly. அந்த மாதிரி லோக்கலைஸ்டா இருக்கிறத நம்ம குளோபலைஸ்டா பாக்குறப்ப ப்ராப்ளம் ஆர் ஒன் அண்ட் தி சேம். You are really talented and I didn't know all this for so long. After they told that I have to introduce you, I know him as our carom promoter and carom patron. Then when I went into the details, I have found more about you. I didn't ask anybody. I just saw this thing Google and I have found a lot of information, very interesting. And you are the way you presented in that Odisha thing was very impressive about the honeybee and other things. I was just in fact hearing the whole speech of yours. So nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Now I know the other side of you. Only one side I knew earlier. Thank you. Because they have asked me to introduce you. When I told he is our patron of the Carom Association, then you better introduce him. That will be more appropriate. அதனால தான் நான் உங்களை கேட்டேன், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு. So that it will be also a motivating factors to sometimes you will உங்களுக்கு உங்களை பற்றி சில சொல்றதுக்கு ஒரு இதா இருக்கும், தயக்கம் இருக்கும். இப்போ நான் சொன்னேன்னாக்கா as a vice president of the YMCA and as a person introducing you, it will be more effective. அதனால தான் நான் கேட்டேன். Sure. No, I don't have anything in specific. Whatever you have, please get it. Right. ஆனந்தகுமார், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்? ஆனந்த் 11:15 சார் கரெக்ட்டா? சரி 11:15க்கு அதுக்கு ஒரு 11:30க்கு சார் கையில கொடுத்துறோம். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா சார் பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதான் 11:15 தான் 5 YMCA பத்தியும் சொல்லணும் ஆனந்த். ஏன்னா நாளைக்கு 178th anniversary. அது ஒரு பெரிய லேண்ட்மார்க். 178 years of YMCA. அதனால எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. நீங்க எடுத்துருங்க சார். நீங்க 10 மினிட்ஸ் எடுத்துருங்க. நீங்க முடிச்சோடனே சார். சார் பயங்கர பெரிய கேரம் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப there are lot of things to about him and 10 நிமிஷத்துக்குள்ள அதுவும் சொல்ல முடியாது, நம்ம YMCAவும் சொல்ல முடியாது. அதனால ரொம்ப லிமிட்டடா தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ப்ரோகிராம் நல்லா கொரோனா டைம்லயும் நீங்க இந்த எஃபர்ட் போட்டிருக்கிறது really appreciate your efforts and I am sure this will be of use to many people. எல்லாமே சாரோட தாட் தான். அந்த மூச்சு காத்துக்கிற டாபிக்கே சார் செலக்ட் பண்ணதுதான்.
ஆக்சுவலா நமக்கு ஐ டொனேஷன் கேம்ப் வேற 2-3 ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. வந்திருக்காரு. நான் தான் பார்த்தேன். நான் இப்ப நம்ம அந்த இவர் நம்ம சந்தோஷ்குமார் ஒரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்திருக்கேன். இப்போதான் அந்த இது முடிஞ்சிச்சு, ப்ரேயர் முடிஞ்சிச்சு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா 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 சார். ஆமா. அனந்த், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நல்லா இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் சேவியர். எஸ் எஸ் சார், குட் மார்னிங். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். நந்தகுமார் சார் லைன்ல தான் இருக்காங்க, வந்துட்டாங்க அப்பவே. அப்படியா சார்? ஓகே குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். என்விரான்மெண்ட் டேன்னு ஃபுல்லா கிரீனா இருக்கீங்க நினைக்கிறேன். ஆமா, இது எங்க ஸ்கூலோட இது ஆப்பிள் கிளப்னு வச்சிருக்கோம். ஆக்சுவலி we used to go for activity. ஓகே. ஆமா. போன வருஷம் முந்தின வருஷம் சைக்கிளிங் போனோம் ஒரு 30 kilometers with parents, students and teachers ஓட. ஆமா. வீட்டுக்குள்ளே சைக்கிளிங் தான் இப்ப. ஆமா. சைக்கிளிங்ன்றத விட ரீசைக்கிளிங் அது. ரீசைக்கிளிங். அந்த மூச்சு காற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கேப்ஷன். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனந்த் கேட்டாரு. சோ அதனால சரி ரைட் ஓகே, நம்ம எல்லாரும் தெரியுற மாதிரி ஒரு டாபிக் வச்சுப்போம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஆப்டா அது எல்லா வகையிலும் மீனிங்ஃபுல்லா இருக்கு சார். சிச்சுவேஷனுக்கு ஏத்ததாவும் இருக்கு. ஆமா. சூப்பருங்க. அது ஆல்வேஸ் யூ ஆர் ராக்கிங். தேங்க்யூ. நம்ம மெம்பர்ஸுக்குலாம் டைம் வந்து 11:10 தான் போட்டிருக்கோம். 5 மினிட்ஸ்ல அவங்க. ஆமா. Good morning. Good morning, Mr. Nandakumar. Good morning, sir. Good morning. Good morning. காலையில உங்களுடைய பிரேயர் கேட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, என்ன உங்களுக்கு லாங் பிரேயர், எதுலாம் ஷார்ட் பிரேயர் தான் இது. வெரி நைஸ். அப்ப என்ன எப்படி? எல்லாம் போயிட்டு இருக்கு. டபுள் டாக் சிச்சுவேஷனால இங்க போக முடியலையா ஒன்னும். ஆமா. Nothing could move.
பட் மண்டேல இருந்து ஏதோ ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குன்றாங்களே. ஆமா, ஆபீஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம், இ பாஸோட ஓபன் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கான். தளர்வு வந்துட்டு போட்டுட்டாங்க. அப்படியா? போட்டாங்களா? போட்டாங்க. அப்ப இ பாஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பான். சரி சார், ஓகே சார், கண்டிப்பா. மெட்ராஸ் சப் ரீஜனுக்கு காசு தரலாம். அந்த 11 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது பண்ணிருக்காங்க. இந்த கோவை, ஈரோடு, திருப்பூர், நாகப்பட்டினம், மத்த எல்லாமே ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? வந்துட்டு சார், போட்டாங்க, செய்தி வெளியீடு. உங்க கையில வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரி. இப்போ மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? 11:15 சார், 11:15. இன்னும் 6 minutes இருக்குல்ல? 4 minutes இருக்கு சார், கரெக்டா. சரி. ஓப்பனிங் ப்ரேயர் நீங்க தான் சார். ரைட். யார் அது ஸ்ரீ லக்ஷ்மின்றது? நம்ம கமிட்டி மெம்பர் சார், நம்ம கொட்டிவாக்கம். அவங்க இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அனைவருக்கும் உலக சுற்றுப்புறல் சூழல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மூச்சு காத்து செமினாருக்கு வந்திருக்கும் அனைவரும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நாம் துவக்க YMCA மெட்ராஸின் வைஸ் பிரசிடென்ட் திரு M.M. செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய YMCA ஆண்டவரே கொட்டிவாக்கத்தின் சார்பாக இன்றைய தினத்துல நடக்க போகின்ற இந்த மூச்சுக்காத்து என்ற அந்த தலைப்பின் கீழே செயல்பட போகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய YMCA ஆண்டவரே குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி சேர்மன் அவர் கிதியன் தங்கராஜ் அவர்களுக்காகவும் ஆண்டவரே அருமையான சகோதரர் செக்ரட்டரி ஆனந்தகுமார் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெனரல் செக்ரட்டரியின் உற்சாகத்தின் நிமித்தமாக இந்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நடந்து கொண்டு வருவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை மகிமையும் செலுத்துகின்றோம். எப்பொழுதும் இந்த காலை வேளையை, இந்த ஜெப வேளையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. இதன் மூலமாக நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் மூலமாக எங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் YMCA குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளின் வைபவங்களை உங்களுடைய பிரச்சனத்தினால நீங்க நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க கொட்டிவாக்கம் கிளையின் தலைவர் சேர்மன் திரு மிஸ்டர் கிதியன் தங்கராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கொட்டிவாக்கம் கிளை சார்பாக நடத்தும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராமை வந்து சிறப்பிக்குமாறு வந்திருக்கிற திரு நந்தகுமார் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராம் கலந்து கொண்டிருக்கிற திரு YMCA தலைவர்கள், செக்ரட்டரி, ஸ்டாஃப் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம YMCA கொட்டிவாக்கம் கிளை சார்பாகவும் YMCA டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் குழு இரண்டும் இணைந்து நடத்துது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு நந்தகுமார் I.R.S அவர்கள். கேட்கலையே. இந்த நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் I.R.S நந்தகுமார் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்த நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் YMCA மெட்ராஸ் ரவிக்குமார் டேவிட் அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவார். Good morning. Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. To all the participants and viewers, before I introduce Mr. V. Nandakumar I.R.S, chief guest of today's webinar, let me make a special welcome for the second time to all the participants and viewers. The first time the welcome was done by Mr. Gideon Tangraj, chairman of the YMCA Kottivakkam. The second time I am doing as the vice president of programs and activities of YMCA Madras. And there is a special reason why I am making a second welcome. It is because
it is a special reason. Today, 5th June is observed as World Environment Day globally. The topic of the webinar, that is Moochukaathu, has a direct relevance to the environment. And 6th June, that is tomorrow, is the YMCA Foundation Day. And YMCA was founded in 1844 in London. So tomorrow is the birthday of YMCA. So let me wish a happy birthday to YMCA. And I am sure you will all join me and say happy birthday, YMCA. Let us say happy birthday, YMCA. Happy birthday. Happy birthday. Thank you. YMCA was founded by Mr. George Williams on 6th June 1844 at London, 177 years ago. Tomorrow is the beginning of the 178th year. Today, YMCA is one of the largest membership movement, having its presence in 130 countries. George Williams had a passion to reach the youth, and he was committed to prayer. He was hardly 22 years when he started the YMCA. It grew and spread out of London to USA and Canada in 1851. In August 1855, the first World Council of YMCAs was held in Paris. Mr. George Williams has said, if you wish to have a happy, useful, and profitable life, give your heart to God, that is Jesus, when you are young. When you are young, I repeat, when you are young. And his main objective was to develop the total personality of the youth. He was knighted by Queen Victoria and earned the title Sir on the 50th anniversary of the founding of YMCA, that is 1894. Thereafter, he was called as Sir George Williams. As an international movement, YMCA inspires and interacts with people through various activities. The famous inverted red equilateral triangle denotes equal development of body, mind, and soul. You see this is the logo of YMCA. You see a inverted red triangle. This indicates the equilateral triangle denotes equal development of body, mind, and soul. Madras YMCA is the oldest metropolitan YMCA in India, established in 1890 and completed 131 years, having 8 branches, 2 schools, 3 community centers, etc. And the World Alliance of YMCA symbol depicts an open Bible with the verse of John 17:21, that they all be one. And the first 2 letters of the Greek word for Christ, surrounded by the 5 continents, Asia, Africa, and Europe, America, and Oceania. And YMCA builds relationship. YMCA strengthens cross-border cultural understanding, touches lives, and lifts the spirits, empower young people. Today, YMCA Madras Disaster Management Committee and YMCA Kottivakkam branch conducting the webinar serves the dual purpose to observe World Environment Day and Foundation Day of YMCA on 6th June. World Environment Day 2021. The theme of the World Environment Day, I am sure the chief guest, Dr. Mr. Nandakumar, will speak elaborately on that. But the theme for this year is ecosystem restoration. Like we remembered George Williams, the founder of YMCA, and the Foundation Day, World Environment Day is remembered every year as to remember the importance of nature, because nature should not be taken for granted and must be respected for its values. It is interesting to note that coronavirus outbreak and people confining themselves to the indoors have improved the air quality, reduced water pollution, besides significant reduction in carbon emission, which help in restoration of ecosystem. On the other hand, disposal of the medical waste like the disinfectants, masks, gloves,
and other untreated waste, which have increased during the COVID-19 pandemic, is a serious concern to the environment. In the Bible, the first verse in Genesis 1:1, it says, "In the beginning, God created the heaven and the earth." It is God's creation, and it is our responsibility to sustain it and maintain it. So, long-term goals and proper implementation of strategies and policies have to be made for global environment sustainability. Now I am coming to our chief guest introduction, that is Mr. V. Nandakumar I.R.S. I.R.S, you all know, means Indian Revenue Service, and it is the revenue of the Indian government is the direct taxes from income tax and wealth tax, and it is a very important. The I.R.S people, officers play a very important and key role in the management of the country's finance. He is well-known person in general and specifically among the youth, sports persons, IAS aspirants, and students, etc. I know him more because he is the patron-in-chief of our Carom Association, with which I am extended, with I am associated for more than 56 years from 1974 onwards. And he has been extending best support and encouragement to promote the players and the game of Carom, which is also otherwise called poor man's billiards. He had participated in the various Carom events, related events and tournaments, and I was also present. And this month is a very hectic month for sports, particularly with the UEFA, Union of European Football Association, championship coming up from 11 June to 11 July, and the Copa America championship coming up from 11th again, and the Wimbledon tennis. And our chief guest is associated with various sports activities. In fact, I last met him was in a function connected with Carom, Guinness World Long Marathon playing. So he spares his time to promote the welfare of the youth and sports. He had also participated in the YMCA events held in the past. He is now holding the post of the additional commissioner of, I think, additional commissioner or joint commissioner. I'm not very sure. I'm sorry if I have made a mistake. Income tax. I had lost, and he is a young, articulate, and studious person. He is a role model for UPSC and IAS aspirants. He had overcome a difficult and challenging childhood to become a highly respected I.R.S. officer. I must say this, repeat once again. He has overcome a difficult and challenging childhood to become a highly respected I.R.S. officer. And he teaches psychology as a faculty and mentor in the Officers IAS Academy. He trains and teaches youngsters how to approach and clear UPSC, IAS, and also TNPSC exams. TNPSC, particularly the class Group 1 exams. As far as I know, he is fluent in Tamil and English, and I'm sure he must be knowing Hindi also, because for some time he was in Delhi in the Ministry of Finance, the Revenue Department for some time in Delhi. So naturally, he must be knowing Hindi also. He is an expert in identifying and developing individual personality of students. He has established that personality personality potential index, PPI, of Indian youth is very high and resourceful. And he strongly stresses and believes in the genetic intelligence. I see, when I was with him in the Carom Association, I used to think that he is only a promoter of sports and the game of Carom, which is mostly played by the underprivileged people, and he has got a passion to help the underprivileged and needy people. It is not that is only one side. The other side, when I went through the Google, I saw so much of information about him, which I didn't know, though I used to meet him very frequently. He has been our chief patron for the last 7 years. But still, I didn't know. It is a shame on my part
But when I went through the Google, I could see the other side of him having a lot of talent, lot of knowledge, lot of enthusiasm. And in 1998, he started taking life skill development sessions and conducting motivational workshops for government and corporation school students, headmistress, students and headmistress in slums, and he also addresses slums and schools identified by the NGO DASYA, DAASYA, in Ashok Nagar. He also takes classes for parents and teachers on holistic education and career orientation for the 10th and 12th standard students. The participants and viewers, there is an interactive session involving question and answer session in which you can participate and have realistic and idealistic fact. In YMCA Madras, there are 6 outreach committees, and the disaster management committee is conducting the webinar Moochukaathu, and there are 5 citywide activity committees. One among that is the cultural and social activities committee, and Mr. Xavier Dhanraj is the chairman of that committee, and it is also conducting a drawing competition. And I am sure this webinar on the drawing competition will be of benefit to a lot of people, particularly the youth. Thank you for the opportunity. Let us now hear our chief guest address after Mr. Nandakumar makes the official announcement. Thank you. Thank you, sir. Next, சிறப்புரையாற்ற திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். So it's great pleasure, எல்லாருக்கும் very good morning, and all are very familiar faces. நான் பார்த்துட்டு இருந்தேன், even I was looking through how many participants, and since இந்த ப்ரோக்ராம் யூடியூப்ல போறதுனால ஜூம்ல இல்லாத மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து they will also, I know that, witnessing. So இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட். ஸோ நம்மளுக்கு இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம டெய்லி பல்லு வளர்க்குற மாதிரி இந்த வார்த்தை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு கான்டெக்ட்ல எவ்ரிடே யூஸ் பண்ணுவோம். நான் படிக்கிற என்விரான்மெண்ட், பசங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் என்விரான்மெண்ட்டே சரியில்லடா, ஒரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ஆஃபீஸ் என்விரான்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்னு சொல்றப்ப நம்ம எப்பவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அந்த எந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறோமோ, ஸ்கூல் அட்மாஸ்பியர்ல இருந்தா ஸ்கூல் என்விரான்மெண்ட், ஒர்க் அட்மாஸ்பியர்ல இருந்தா ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஸோ வி ஆர் ஆல்வேஸ் இந்த என்விரான்மெண்ட். ஸோ அதனால இந்த என்விரான்மெண்ட்ன்ற வார்த்தை நேச்சுரல் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சாரி, நான் கூட இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள நம்ம ஃபேனு லைட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். சரி, என்விரான்மெண்ட்டு, why should we sit in a natural why don't we sit in natural light and natural காத்து வாங்குமே அப்படின்றதுக்காக சரி முதல்ல வந்து இந்த இடத்துல எங்க வீட்டுல வெளியில பிளாட்ல ஒரு கல் இருக்கு. ஸோ அந்த கல் மேல இதெல்லாம் என்னது ஒரு ஒரு இது போட்டு கேமரா மரத்துக்கு கீழே, ஏன்னா நல்ல பெரிய மரம் இது ஆக்சுவலா, எஸ் காமிக்கிறேன். ஏன்னா because we don't think and we don't be with an environment. இது ரொம்ப பெரிய மாமரம். ஏன்னா இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் how big it is அப்படின்னு. ஸோ it's so big actually, and it has lot of, அதில் இங்கே பாருங்க, இப்போ பார்த்த உடனே காக்கா போயிடுச்சு. ஸோ இதுவும் ரொம்ப டால், இது ரொம்ப பிக் அப்படின்னா this is so tall actually, so tall mango tree. இது எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட அந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து how it is making us to feel that we are connected to environment அப்படின்னு. ஸோ அதனால சொன்னேன், நம்ம இந்த என்விரான்மெண்ட்ற வார்த்தை நம்ம கேஷுவலா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கேஷுவலா யூஸ் பண்ணாலும் இப்போ லெட் மீ கம் டு த கான்செப்ட் கால்டு மூச்சு காத்து. இப்போ இந்த கோவிட் கண்டிஷன்ல மூச்சு காத்து அப்படின்றது ஒரு அப்ராப்ரியேட்டான வார்த்தை அப்படின்னு. இது கோவிடுக்காக நான் இந்த டாபிக் சொல்லலை. ஸோ கோவிடுக்காக சொல்லலை. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்சர் பத்தி எல்லாருமே தெரியும். ஏன்னா there are different types of cancer. லைக் ஒரு ஆர்கன்லயும் அன்கண்ட்ரோல்டு செல்லு தான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸோ ஒரு கண்ட்ரோல்டு செல்லா இருந்ததுன்னா அது வந்து கேன்சர் கிடையாது. ஸோ எப்போ வந்து செல்லோட growth
ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கோ அதை தான் நம்ம கேன்சரஸ் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கான்செப்ட் ஆஃப் கேன்சரை சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ்ல இந்த கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஹவு டு ஹாவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் இந்த கேன்சரை நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த கான்டெக்ட் தான் சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி இங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இந்த மூச்சு காத்து அப்படின்னு இந்த கேன்சர் சொன்னால அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பார்ட்டு அஃபெக்ட் கேன்சர் வந்திருக்கோ அது கேன்சர் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பயாப்சி பண்ணுவாங்க. பயாப்சின்னா ஒரு நீடில் மாதிரி எடுப்பாங்க. அந்த நீடில் எடுத்து பிரிக் பண்ணி பார்ப்பாங்க அந்த எந்த செல்ல கேன்சரஸ் ஆயிருக்கோ, கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்கோ. ஏன்னா ஆளுக்கு ஒரு இடத்துல கேன்சர் வரும். கேன்சர்ன்றது ஜென்ரிக் டேர்ம் கிடையாது. ஸோ அது டைப் ஆஃப் கேன்சர்ஸ் மாதிரி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீடில் எடுத்து மெடிக்கலா அதை பிரிக் பண்ணி குத்தி அந்த செல் எடுத்து பார்த்தாங்கன்னா அது வந்து மெலிக்னண்டா பினாயினா அப்படின்னு சொல்லி அந்த நேச்சர் ஆஃப் கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பயாப்சி பண்ற மாதிரி இப்ப நம்மளோட லங்ஸ், சப்போஸ் நம்ம லங்ஸ் இருக்குல்ல, இப்ப லங்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போதைக்கு. நம்மளோட லங்ஸை வந்து இன்டர்னலா நம்ம பார்த்தோம்னா நாம எந்த இடத்துல எப்படி நாம எவ்வளவு ஆரோக்கியமா வாழ்றோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நாம வெளியில தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வெளியில நான் இன்னைக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு கலர் போட்டிருக்கோங்க. இப்ப உள்ளுக்குள்ள நம்மளோட லங்ஸ போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி லங் ஹேஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ அது வந்து எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்க ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, எவ்வளவு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ரெஸ்பிரோ மீட்டர்னு ஒரு மீட்டர் ஒண்ணு பத்தி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டிருந்தேன். அதுல அந்த ரெஸ்பிரோ மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1200 cc கெப்பாசிட்டிய நான் ஒரு ஆக்சிஜன் வந்து நான் உள்ள இன்டேக் பண்றப்ப 1200 கெப்பாசிட்டி என்னோட லங்ஸ்க்கு இருக்கு. 1200 சிசி, நான் சொல்றேன் 1200 சிசி கெப்பாசிட்டி என்னோட லங்ஸ் இருக்குன்னா, ஒரு இன்ஜின் நீங்க பைக் வச்சிருக்கீங்களா, 1200 சிசி வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஜினா இருக்கும் அப்படின்னா நம்மளோட லங்ஸ்க்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான. ஈவன் 1200 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கெப்பாசிட்டி, சிசி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட லங்ஸை நாம இன்டர்னலா கண்ணை மூடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட லங்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு. என்னடா லங்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஏன்னா மூச்சு காத்துன்னு வரப்ப நாம காத்த உள் வாங்குறோம், வெளியில விடுறோம். இப்ப இந்த உள் வாங்குறது வெளியில விடுறது அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, நாம எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறோமோ அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற அதோட கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னது, நீர் நிலம் காற்று இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம தமிழ்ல, அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள் சேர்த்துதான் என்விரான்மெண்ட். ஸோ நீர் நிலம் காற்று நெருப்பு அப்படின்னு அந்த மாதிரி சொல்றப்ப இந்த பஞ்சபூதங்கள் சரியா, ஆல் த 5 elements becomes the environment in the given environment சரியா. ஸோ இப்ப நாம வந்து இந்த என்விரான்மெண்ட்ல நாம சுவாசிக்கிற காத்து இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற இந்த 5 எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன்ல தான் நம்மளோட இந்த மூச்சு காத்து உள்ள போகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெஃப்ரெஷிங்கா காலையில மார்னிங் வாக்கிங் போறோம்ல, காலையில மார்னிங் வாக்கிங் போறப்ப ஃப்ரெஷ் ஏர். இங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாசத்துல சீக்கிரமா காலையில 4:30 மணிக்கு ஏந்திக்க சொல்லுவாங்க. ஏன் 4:30 மணிக்கு ஏந்திக்க சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசோன் லேயர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி O3 இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஓசோன் லேயர்ன்றது O3 அது வந்து ரொம்ப ஒரு அந்த நம்மளோட அந்த அயனோஸ்பியருக்கு மேல இருக்கு ஆக்சுவலா ஓசோனோஸ்பியர் அப்படின்னு. அந்த ஓசோனோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி வரப்ப அந்த O3 பியூர் ஆக்சிஜன், O3ன்றது என்ன, இப்ப எல்லாம் வென்டிலேஷனுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தானே சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஓசோன் அப்படியே கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வரப்ப ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இன்டேக் நம்மளுக்கு மைல்டா ஸ்லோவா ஸ்டெடியா நாம இன்டேக் எடுக்கிறப்ப இந்த மார்கழி மாசத்துல அதுவும் குளிர் காலங்கள்ல அந்த ஆக்சிஜன் இன்டேக் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறப்ப இட் ரெஃப்ரெஷஸ் தி என்டையர் பாடி அப்படின்னு வரப்ப. ஸோ நாம இப்ப ரொம்ப சுயநலமா பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயநலம் ஏன் சொன்னேன்னா, நான் ஏதாவது ஒரு ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர் ப்ரோக்ராம். இப்போ கூட யுனைடெட் நேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம YMCA 170th ஆனிவர்சரி சொன்னாங்கல்ல, யுனைடெட் நேஷன்ல UNEP யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இந்த டே செலிப்ரேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த UNEP அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்க நிறைய பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா
நாம எந்த ஆர்கனைசேஷன் கனெக்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்ட்ஸ் அது எதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த அந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம அதோட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன. இப்போ அது வந்து 50 இயர்ஸ் இந்த யூஎன்இபி வந்து பாத்தீங்கன்னா தேர் செலிப்ரேட்டிங் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுல தே வாண்ட் டு டேக் அப் டிகேட் ப்ரோக்ராம். டிகேட் அப்படின்றது ஒரு 10 இயர்ஸ். ஸோ இந்த 21ல ஆரம்பிச்சு 30 வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் யூஎன் டிகேட் ஆன் ஈகோ ரெஸ்டரேஷன், ஈகோ சிஸ்டம் ரெஸ்டரேஷன் தான் இந்த ப்ரோக்ராம். இன்னைக்கு இந்த யூஎன்இபி வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் இன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ற அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎன் டிகேட் அப்படின்னு. அது ரொம்ப அழகான வார்த்தைகளை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் டு இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 வார்த்தை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்க கேட்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே யுஎன்இபில யுனைடெட் நேஷன்ல ரெகுலரா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ கூட நான் கீழே இறங்கி வரப்ப என் பையன் வந்து பாத்தீங்கன்னா கோவிடோட அந்த மெடிக்கல் கன்சம்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கன்சம்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஈகோ சிஸ்டம் மேல என்விரான்மெண்ட் மேல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜூன் 17 ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அது நிறைய சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ் சில்ட்ரன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் இயர் லாங் ப்ரோக்ராம். இப்போ அவங்க நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, ஸ்கூல் வச்சிருக்காரு, நம்ம இவர் வச்சிருக்காரு. ஸோ அவங்க ஸ்கூல் சில்ட்ரன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி இயர் லாங் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த இயர் லாங் ப்ரோக்ராம் எல்லாமே ஒன் டே, அந்த ஒன் டேல ஒரு 3 hours 4 hour ப்ரோக்ராம்ஸ் நல்ல அவேர்னஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோ சிஸ்டம் ரெஸ்டரேஷனுக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்க. என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்மளோட அந்த இமேஜின், ஸோ ரீஇமேஜின், நம்ம வந்து ஒரு விஷயத்த திரும்ப ரீஇமேஜின் பண்ணி பார்க்கணும். 3 வார்த்தை தான், ரீஇமேஜின், ரீக்ரியேட் அண்ட் ரெஸ்டோர். ஸோ இந்த 3 வார்த்தை தான் அவங்க வச்சிருக்கிறது இந்த டிகேட்ல. ஸோ ரெஸ்டோர் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, ஈகோ சிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படின்றது. இது யுனைடெட் நேஷனோட இந்த யூஎன்இபியோட ப்ரோக்ராம்ல இந்த 3 வார்த்தை. ஏன்னா இது சம்டைம்ஸ் நாங்க இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் கூட இந்த கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நாங்க இப்ப இந்த யூபிஎஸ்சி படிக்கிற சிவில் ஜாப்ஸ் படிக்கிற பசங்க கிட்ட அந்த 3 வார்த்தை என்னன்னு கேட்டோம் அப்படின்னா திரு முடிச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்ப சொன்னதுதான் அவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜின் பண்றீங்க, இமேஜின் பேஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ரெஸ்டோர் பண்றீங்க. ஸோ இந்த ரெஸ்டோர் அப்படின்ற வார்த்தை திரும்ப என்ன பண்றோம், ஸ்டோர் அண்ட் ரெஸ்டோர். வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்டோர். ஸோ இந்த எர்த்தே மொத்தமே ஸ்டோர் தான். ஆக்சுவலா the entire earth is a store. அதுல வந்து you have water, you have air, you have land and these all these three actually the land, air and the water, everything is creating sunlight, all are giving fantastic environment for the ecosystem. ஒரு உயிரினம் வாழ்றதுக்கான ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மா அது கிரியேட் பண்ணுது. அதனாலதான் சொன்னேன் நான், நாம சுயநலமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மூச்சு காத்துன்னு வரப்பதான், மூச்சு காத்து அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ட்ரீ பிளான்டேஷன் நடக்கிறப்ப பசங்க கிட்ட கேட்பான், எதுக்குடா மரம் நடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா பசங்க சொல்லுவாங்க, மரம் நட்டா நல்ல நிழல் இருக்கும் அப்படின்னு. நிழல் இருக்கு, ரைட், ஓகே. அப்புறம் நல்ல மழை வரும், மழை வந்தாதான் நமக்கு தண்ணி அப்படின்பாங்க. ஸோ எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம் நட்டா நிழல் இருந்ததுன்னா அந்த நிழலோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் கிவிங் சம் கூலிங் எஃபெக்ட். ஸோ அந்த கூலிங் எஃபெக்ட் தட் இஸ் அகைன் த கிளைமேட் சேஞ்ச், வாட் எவர், பிகாஸ் குளோபல் வார்மிங் சொல்றாங்க. குளோபல் வார்மிங்ல அந்த குளோபல் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுறப்ப த ரெயின்ஃபால் ரெஸ்டரேஷன். ஸோ ரெயின்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்டோர் ஆகும் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்ப என்ன எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், தண்ணி வாங்கி குடிக்கிறோம். தண்ணியை வந்து நம்ம யாரும் காசு கொடுத்து ஒரு கேனை வந்து 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம். இப்போ இந்த 20 ரூபாய் ஒரிஜினலா எப்படி குடிச்சிருப்போம், நம்ம சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிறப்ப ஃபில்டர் தண்ணி எல்லாம் இருந்திருக்காது, தண்ணி ஓடிட்டு இருக்கும், அதை அப்படியே எடுத்து குடிச்சிருப்போம். ஏன் தண்ணி ஓடிட்டு இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, ஓடிட்டு இருக்க தண்ணி நாம எடுத்து குடிக்கிறப்ப அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் பொல்யூஷன் இருந்திருக்காது, ரொம்ப கிளீனா இருந்திருக்கும். அதுல நிறைய மினரல்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா மண்ணில் இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் நாம தண்ணியோட சேர்ந்து குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு அந்த தண்ணி மட்டும் இல்லை, ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபில்டர்டு வாட்டர்ல தான் பிரச்சனையே. அதுல நிறைய ஃபில்ட்ரேஷன், யூவி ஃபில்ட்ரேஷன், அப்புறம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், ஓசனைசேஷன், குளோரினைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு 8-9 ப்ராசஸ் இருக்கு நமக்கு இன்னைக்கு குடிக்கிற வாட்டர்ல டெக்னாலஜிக்கலா பார்த்தா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த வாட்டர்ல இப்ப ஐடென்டிட்டியே இல்லை. இப்ப நான் எப்படி சுயநலமா இருக்கேன் அப்படின்றத இதை சொல்ற வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம மரம் நடுறது நம்மளுக்காக நினைச்சுக்கிட்டு நாம இந்த ப்ரோக்ராம்ல போறப்ப எல்லா ஸ்கூல் பசங்களும் மரம் நட்டா மனுஷனுக்கு நல்லது, மரம் நட்டா மனுஷனுக்கு நல்லது, மரம் நட்டா மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு
நாம இந்த மனுஷனை தாண்டி யோசிக்காதனால்தான் இந்த மூச்சு காத்து அப்படின்னு வரப்ப மூச்சு காத்து நம்மளுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்றேன், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலா நம்ம இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 33% வந்து கார்பன், அதாவது கார்பன் சிங்க் 33% வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ மூணுல மூணுல ஒரு பங்கு வந்து ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏன்னா எல்லா கண்ட்ரிலையுமே 33% மினிமல் பர்சன்டேஜ் இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் தி வெரி இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் பேலன்ஸ் சொல்லுவோம் ஈகோ சிஸ்டம்ல. ஸோ இந்த 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 ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோல் பிளே பண்ணுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, லைக் மரம் ஏன் நடணும், மரம் நடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்து அதே டைம்ல ஆக்சிஜன் வெளியில விடுறது. நாம இவ்வளவு நாள் இந்த விஷயத்த இப்போ ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா we went for ஈகோ வாக். ஈகோ வாக்னா ஒரு ஃபாரஸ்ட்ல, அர்பன் ஃபாரஸ்ட்குள்ள இப்போ ரீசெண்டா ஒரு நேஷனல் ஃபாரஸ்ட்குள்ள இங்க சென்னையில இருக்க ஃபாரஸ்ட் தான் ஆக்சுவலா. அதுக்குள்ள போனப்ப அதான் இருக்குது த லார்ஜஸ்ட் ஆக்சிஜன் ஃபேக்டரின்னு. அது நம்ம நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டேர்ம் வச்சிட்டோம், ஆக்சிஜன் ஃபேக்டரி. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அங்க இருக்கிற அந்த அந்த ஃப்ரெஷ் ஏரை நான் இன்டேக் பண்றப்ப, ஏர்லி மார்னிங் வாக்கிங் போறப்ப ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் பண்றப்ப அந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மரத்தோட ஃப்ராக்ரன்ஸ் அமேசிங்கா இருந்தது. நான் நடக்கிறப்பவே நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ரோட்ல நடக்கிறதுக்கும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிறப்ப எனக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீயோட அந்த ஃபிளாரோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லு, அந்த 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 லீவ்ஸோட ஸ்மெல்லு, அந்த ட்ரங்கோட ஸ்மெல்லு, அது காஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஸ்மெல்லு, இதெல்லாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் எனக்கு உள்ள எடுக்கிறப்ப நான் வந்து மூச்சு மட்டும்தான் உள்ள, நம்ம வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் உள்ள எடுத்துக்கிறோம். பட் ஆக்சிஜனோட அதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ல நாம உள்ள எடுக்கிறப்ப நாம அந்த மூச்சு காத்துல எவ்வளவு அடல்ட்ரேட்டடான ஏர் நம்ம உள்ள இழுக்கிறோம் அப்படின்னு. இட் இஸ் நாட் ஒன்லி தட் வி ஆர் inhaling the oxygen, we inhale so many things inside. That is why it's all getting deposited inside நம்மளோட internal, நம்மளோட ஆர்கன்ல போய் இன்டர்னலா லங்ல இருந்து அது அப்படியே அப்சார்ப் பண்ணி then again trying to get metabolized in the bile, then again another organ system, it is getting diffused even into our blood also. ஏன்னா நம்மளோட பிளட்லயும் அது டிஃப்யூஸ் ஆகுது. That is why sometimes இந்த மூச்சு காத்துன்னு சொல்றப்ப don't take just like that. மூச்சு காத்து அப்படின்னா இது நம்மளோட மூச்சு காத்து அப்படின்றது. இட்ஸ் அகைன் இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவ் குட் என்விரான்மெண்ட் வி ஆர் அப்படின்னு. நான் அதுக்கு தான் சொன்னேன் திரும்ப, எப்படி கேன்சர்ல அது கேன்சர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பயோப்சில வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆமா இவருக்கு கேன்சர் தான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்களோ. நம்மளோட இந்த லங்ஸை வந்து நாம இப்படி ஒரு சினிமாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் போடுவாங்கல்ல, முகேஷ் அம்பானி அவர் சிகரெட் பிடிக்கிறாரு, அவரோட லங்ஸ் காமிக்கிறப்ப அவரு டம் அடிச்சாருன்னா அவரோட லங்ஸ் வந்து எப்படி இருக்கு அதை புழிஞ்சு ஒரு இதுல காமிப்பாங்க, அப்படியே இவ்வளவு கார்பன் வரும். அந்த மாதிரி நம்ம லங்ஸோட அந்த அந்த ஹெல்தி லங்ஸா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இந்த பிரசன்ட் கோவிட் என்விரான்மெண்ட்லயும் லங் வந்து எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் ஆர்கனா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து லங்ஸை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா லங்ஸ் இஸ் நாட் ஒன்லி ப்ரொவைடிங் ஆக்சிஜன், இட் இஸ் ப்ரொவைடிங் வேரியஸ் மெட்டபாலிஸ்டிக் ஆக்டிவிட்டி ஃபார் மேக்கிங் தி ஹார்ட், லிவர், பைல், இந்த மாதிரி நிறைய அதர் ஆர்கன்ஸையும் அந்த லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி, டோன்ட் திங்க் தட் இட்ஸ் ஒன்லி தி ஆக்சிஜன் வி ஆர் இன்டேக்கிங். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இது மூச்சு காத்துன்னு சொல்றப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மூச்சு காத்து மரம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. நான் யூபிஎஸ்சி படிக்கிறப்ப இந்த ஒரு வார்த்தை எனக்கு புரியல. நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வந்து சிங்க்னு வச்சிருப்பாங்க. சிங்க்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து பேஸ்கெட் வச்சிருப்பாங்கல்ல, டஸ்ட்பின் வச்சிருப்போம், டஸ்ட்பின் பேஸ்கெட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பேர் வந்து கார்பன் சிங்க் அப்படின்னு. இது திடீர்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, கார்பன் சிங்கா. சிங்க்னா எங்களுக்கு என்ன, நாங்க அப்பதான் ஸ்கூல் டைம்ல சிபிஎஸ்இ புக்ல, என்சிஆர்டி புக்ல எல்லாம் இந்த சிங்க்ன்ற வார்த்தை இருக்கு. ஆனா நாங்க வந்து இந்த சிங்கை வந்து யாரும் டீச்சர்ஸ் ஒன்றும் பெருசா சொல்லி கொடுக்கல. சிங்க்னா என்னது அப்படின்னு. சிங்க்னா நம்ம வீட்டுல வாஷ் பேஷன் இருக்குல்ல, வாஷ் பேஷன் இஸ் ஆல்சோ சிங்க். நாம கை கழுவுறோம்னா என்ன பண்ணுது, நம்மளோட அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அழுக்கெல்லாம் தண்ணியோட சேர்ந்து கீழே ட்ரெயின் ஆகி ட்ரைனேஜ்ல போய் அது போய் மெயின் ட்ரைனேஜ்ல போகுது. ஸோ அதனால அது பேர் சிங்க். சிங்க்னா வந்து வாட் எவர் இட் இஸ் அப்சார்பிங் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கார்பன் சிங்க் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the plants are considered as carbon sink. இப்போ நாம
மூச்சை விடுறப்ப உள்ள எடுக்கிறப்ப ஆக்சிஜன் எடுக்கிறோம், ஆனா வெளியில விடுறப்ப கார்பன். புரியுதுங்களா? சோ மனுஷன் என்ன பண்றான்னா அவனோட கன்சம்ஷன்ல நாம கன்சியூம் பண்றது ஆக்சிஜன், ஆனா வெளியில விடுறது மூச்சு காத்துன்னு வரப்ப காத்துன்றது வெறும் உள்ள எடுக்கிறது மட்டும் இல்லை, வெளியில விடுறதும் சரி. இப்ப இந்த மூச்சு காத்து வெளியில வர்றது கார்பன் டை ஆக்சைடு. நம்ம மட்டுமா கார்பன் டை ஆக்சைடு விடுறோம்? நம்ம நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சமைக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு வருது, நாம மூச்சு விடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வருது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஈவன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. நிறைய நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேட் பண்றோம். இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேட் பண்றது எல்லாத்தையும் இப்ப எதையாவது ஒண்ணுக்கு அதை அப்சர்வ் பண்ணோம்ல, அப்சர்வ் பண்றப்ப இந்த ட்ரீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் திங்க் தட் the trees are very important only for the human being. ஸோ என்ன இந்த டாபிக் உள்ள வரவே இல்லை. என்விரான்மெண்ட் வரப்ப இந்த என்விரான்மெண்ட்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த மூச்சு காத்து அப்படின்னு. ஸோ மூச்சு காத்து அப்படின்றது நாம இண்டஸ்ட்ரீஸ் விடுறதும், ஏன்னா இப்ப நாம நாம கார்பன் வெளியில விடுறோம். இப்ப இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றோம், டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரா மெட்டீரியல்லையும் கன்சியூம் பண்ணி அதுவும் என்ன பண்ணுது, நாம எப்படி கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோமோ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ எக்ஸைலிங் கார்பன் டை ஆக்சைடு. டொமஸ்டிக்ல நம்ம அம்மா சமைக்கிறாங்க, சாப்பாடு ஆனாலும் அந்த சாப்பாடை செஞ்சு முடிச்சது இது அவுட்புட். பட் அவுட்புட்ல சாப்பிட்ற நம்மளுக்கு சேம் டைம் அம்மா வந்து எவ்வளவு கார்பன் கன்சியூம் பண்ணிருக்காங்க இந்த ஃபயர் வச்சு. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். தட் இஸ் வை ஐ செட் இந்த மூச்சு காத்து அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. நாம எதெல்லாம் வெளியில விடுறோமோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ல தட் இஸ் ஆல் கெட்டிங் ரிலீஸ்ட் இந்த ஏர், இந்த என்விரான்மெண்ட்ல. இந்த என்விரான்மெண்ட் வரும்போது நம்ம வேஸ்ட் வாட்டர், நம்மளோட வேஸ்ட் வாட்டர், அந்த வேஸ்ட் வாட்டர் அண்ட் தட் இஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேஸ்ட் வாட்டர் மட்டும் இல்லாம ஈவன் த கார்பன் டை ஆக்சைடு பை வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் வி ஆர் கெட்டிங் ரிலீஸ்ட். இந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி ட்ரீஸ்க்கு இருக்கு. தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் கார்பன் சிங்க். ஸோ ஃபாரஸ்ட் வந்து கார்பன் சிங்க் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினன். நான் இந்த யுனைடெட் நேஷனோட அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா யுஎன்இபியோட அந்த ப்ரோக்ராம்குள்ள ஒரு பேஜ்குள்ள போனேன். அந்த பேஜ்குள்ள போறப்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஐ மை செல்ஃப் கேம் அவுட். ஒரு நேச்சுரல் லைட்ல ஒரு நேச்சுரல் சவுண்டோட அண்ட் நேச்சுரல் ஏரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எப்படி வெளியில இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். உங்க வீட்டை சுத்தி என்னென்ன மரம் இருக்கலாம், என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு பாருங்க, சரியா? ஏன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு வரப்ப என்விரான்மெண்ட்டை கண்டிஷன் பண்றதே ஈகோ சிஸ்டம் தான். சொன்னேன் இல்லையா, மரங்கள் தேவைப்படுறது ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டுக்கு, நல்ல தண்ணி தேவைப்படுறது இந்த மரத்தோட அந்த ஃபீட்பேக். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் ஈகாலஜிக்கும், ஏன்னா எர்த் டேவை வந்து நம்ம வேற டேல செலிப்ரேட் பண்றோம், என்விரான்மெண்ட்டை வந்து வேற டேல செலிப்ரேட் பண்றோம். ரெண்டும் வேற டே. எர்த் டே வேற, என்விரான்மெண்ட் டே வேற. ஸோ எர்த் டே வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஈகோ சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் டே திஸ் என்விரான்மெண்ட் பிகாஸ் சர்டன் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்றதோட கிரிட்டிக்கல் ஹேபிட்டட் சொல்லுவாங்க. அந்த ஹேபிட்டட் இல்லைன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் என்விரான்மெண்ட் இல்லைன்னா, அதனால எத்தனை லிவிங் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது, இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஆயிடுது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்ததுனால நிறைய ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்டிங்க்ட்ன்ற வார்த்தை, என்டேஞ்சர்ன்ற வார்த்தை, ரெட்லிஸ்ட் அப்படி இதெல்லாம் வந்து நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் என்விரான்மெண்ட் பத்தி பேசுறப்ப. அந்த மாதிரி இங்க நான் இந்த மூச்சு காத்துன்னு சொல்றப்ப இந்த கார்பன் சிங்க் ட்ரீ விச் இஸ் ஆக்டிங் அஸ் கார்பன் சிங்க் which is absorbing the carbon dioxide ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான phenomenon. There is a land called peat land ன்னு சொல்லுவாங்க. peat land அப்படின்றது PEATLAND, peat lands அப்படி. இதுல the world biggest peat land வந்து பாத்தீங்கன்னா காங்கோ பேசன்ல இருக்கான். காங்கோ கண்ட்ரில காங்கோ பேசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த peat lands are available. அதான் இருக்கிறதுல the biggest peat land சொல்றாங்க ஆக்சுவலா. So this biggest peat land it's very important for இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான phenomenon பாத்தீங்கன்னா இந்த peat land it's providing a very good environment. அது வந்து நம்மளோட என்டையர் எர்த்ல it is consisting of around some 3%. ரொம்ப கிரிட்டிக்கல், அதாவது ஒரு 3% தான் டோட்டல் ஃபாரஸ்ட்ல. 33%ல இது ஒரு 3%. that means out of 100 this constitutes some 10% டோட்டல் ஃபாரஸ்ட்ல. பீட் லேண்ட் அப்படின்றது ஒரு வெட்லேண்ட்ல ஒரு பீட் சாயில் இருக்கும். இந்த பீட் சாயிலோட அந்த காம்போசிஷன்ல
வளரக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் தான் இந்த பீட்லேண்ட். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33,000 gigatons ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணதான். ரொம்ப நல்லாவே பாத்துக்கோங்க. இந்த காங்கோ பேசன்ல இருக்க இந்த பீட்லேண்ட ஒரு 33,000 gigatons. நீங்க வேணா இந்த கிகா அப்படின்ற வார்த்தை நம்ம இப்ப கிகா பைட் சொல்றோம்ல, ஜிபின்னு சொல்றோம்ல, நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜில டிவி ஜிபின்னு சொல்லலாம். கிகா அப்படின்றது எவ்வளவு ஜீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப கிலோ அப்படின்னா 3. ஸோ அகெயின் வந்து டெரா அப்படின்னு வரப்ப டெரா கிகா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 33,000 gigatons ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை பண்ணதான் இந்த பீட்லேண்ட் காங்கோ பேசன் மட்டும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கனெக்டட் ஃபினாமினன், இப்ப ஒரு இவ்வளோ கிகா டன்னோட அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ஆனா அந்த ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பொல்யூட் பண்ணா அது எங்க வேணா வரும். நீங்க நினைச்சுக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த ஜியோகிராஃபில படிக்கிறப்ப எல்னினோ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். எல்னினோ லானினா சொல்லுவாங்க. ஆக்சுவலா தட்ஸ் அகைன் தட் தி எல்னினோ அப்படின்றது ஒரு வார்ம் கரண்ட் ஃபினாமினன் பெருவியன் கோஸ்ட்ல. அந்த பெருவியன் கோஸ்ட்ல இந்த வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்குல்ல, இந்த வார்ம் ஓஷன் கரண்ட், பெருவுல இருக்கிற வார்ம் ஓஷன் கரண்ட் இந்தியாவோட மான்சூனை இம்பாக்ட் பண்ணுது. பெரு எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற அந்த கெட்ட விஷயங்கள், ஆடா ஏன்பா இது என்ன ஆப்பிரிக்கால இருக்கு, இது என்ன அமெரிக்கால இருக்கு, இது என்ன இந்தோனேஷியால இருக்கு, இது என்ன பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, இது என்ன ஜப்பான்ல இருக்கு அப்படின்னு நாம வந்து எங்கேயோ இருக்கு, அங்க நல்லது நடக்குது, அங்க கெட்டது நடக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா தண்ணியும் காத்தும், நிலம் நகர்றதுல பட் தண்ணியும் காத்தும் ஒரு சர்க்குலேஷன்ல இருக்கு. ஆக்சுவலி வாட்டர் அண்ட் தி ஏர், இட் இஸ் ஆக்சுவலி இந்த சர்க்குலேஷன்ல இந்த காங்கோ பேசன்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 33,000 gigatons ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆக்சிஜன் இல்ல பயன்பா இது காங்கோ ஏரியாவுக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மட்டும்தான் நாங்க இங்க ஜன்னல் போட்டு வச்சு, ஒரு கண்ணாடியில ஜன்னல் போட்டு வச்சு நாங்க இங்கே அடைச்சு வைக்கிறோம் அப்படின்னு ஆப்பிரிக்கா கண்ட்ரி சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டுல. காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற மாதிரி என்ன வேலி, அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்லயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம வீட்டுல நடுற இந்த மரம் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் கொடுக்குன்னு நினைக்காதுங்க. இட்ஸ் டிராவலிங் ஆக்சுவலி. தட் இஸ் வை நான் இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டை சுத்தி பாருங்க. உங்க வீட்டை சுத்தி பாக்குறப்ப, நான் இப்ப இந்த வாக்கிங் போறப்ப ஒரு பயாலஜிஸ்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷஸ் சொன்னாரு. இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ் எண்டமிக் ஸ்பீஷஸ் வந்து அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம உள்ளூர்லயே நம்ம நாட்டிலேயே இருக்க விளையக்கூடிய மரங்கள். ஸோ நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷஸ் சரிங்களா, வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தது. இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீல்கிரிஸ் அப்படின்ற ஃபேக்டர் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல ரெயின் ஷாடோ ரீஜன்ல நீல்கிரிஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மலையே வந்து நீலையானு, அதாவது ஈக்குவலிப்டஸ் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு ஒரு ப்ளூ கலர்ல தெரியும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் நீல்கிரிஸ். ஆக்சுவலா வேற ஒண்ணுமே இல்லை. அது வந்து ப்ளூ மவுண்டைன் சொல்றது காரணம், ப்ளூ மவுண்டைன் எக்ஸ்பிரஸ் சொல்றோம் இல்லையா, ஏன் ப்ளூ மவுண்டனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிக்கிறப்ப அந்த ஈக்குவலிப்டஸோட லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற அந்த சட்ட கலரோட இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளூ, டிபிக்கல் ப்ளூ ஒரு கலர் இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் நீல்கிரிஸ். அந்த ஈக்குவலிப்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் செடி கிடையாது. ஆக்சுவலா இப்ப யூக்கலிப்டஸ் இட் ஹஸ் டிப்ளீட்டட் தி வாட்டர். நான் இப்ப என்விரான்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஈகோசிஸ்டம் தான். ஆனா என்விரான்மெண்ட்ல இட் ஹஸ் டிப்ளீட்டட் தி வாட்டர் அண்ட் ஆல்சோ இட் ஹஸ் ஈவன் கிரியேட்டட் a lot of the air pollutants in that area region. So it is actually creating the impact. This ecosystem is creating impact on the environment. So அதனால வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குறையறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈக்குவலிட்டிஸ் ட்ரீஸ்னால தான். இப்ப அதை அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க லார்ஜ் ஸ்கேல்ல. இப்ப திரும்ப பாயிண்ட்டுக்கு வரும். அந்த காங்கோ ரீஜன்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் 33 gigatons ஆஃப் ஆக்சிஜன். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெனாமினன் பாத்தீங்கன்னா, யூஎஸ் இருக்குல்ல, யூஎஸ் வந்து 15 இயர்ஸ்க்கு எவ்வளவு அது வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற காங்கோ பேசன்ல இந்த பீட்லேண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஆக்சிஜன் யூஎஸோட ஒரு டெவலப் கண்ட்ரியோட அவங்களோட கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கு இல்லையா, விச் இஸ் மிக்சிங் இந்த என்விரான்மெண்ட். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து என்விரான்மெண்ட்ல மிக்ஸ் ஆகுது இல்லையா, மிக்ஸ் ஆகுற அந்த 15 இயர்ஸ் ஆஃப் கார்பன் அவங்களோட எமிஷன்ஸ்க்கு ஈக்குவலண்டா அந்த ஈக்குவலண்ட் அந்த ஈக்குவலண்ட்டுக்கு ஆனா அவ்வளோ
இந்த ஆக்சிஜன் சொல்றாங்க. ஸோ தட்ஸ் அகேன் ஸோ தட் இஸ் தி ஃபினாமினன். ஸோ ஒரு 15 years கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் எமிஷனுக்கு ஒரு அந்த ஈக்குவலண்டான அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுக்குதான். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு காடு, காங்கோல ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு காட்டோட அந்த ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன்ல அமெரிக்கன் எக்கானமியோட கார்பன் எமிஷன்ஸோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்போ எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு இந்த மூச்சு காத்து அப்படின்றது. ஸோ நாம நீங்க நினைக்கிற மாதிரி மூச்சு காத்து அப்படின்றது இந்த சைட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி இழுத்து இப்படி மூச்சு வெளியில விடுறோங்க. நம்ம இந்த பிராணாயாமம் பண்றப்ப, எஸ்பெஷலி பிராணாயாமம், கபால பாத்தி, நிறைய மூச்சுல நிறைய விஷயம் இருக்கு ஆக்சுவலா. இட்ஸ் நாட் ஒன்லி see when we inhale, remember that the inhale has intelligence. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இழுக்கிற ஒவ்வொரு மூச்சும் உங்களோட என்டையர் பாடிய அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக்சுவலா என்னோட டிபார்ட்மெண்ட்ல 2009-10 என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், எஸ்பெஷலி ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட். அது ஒரு 3rd floor 4th floor நடந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்டோட ரூம் எனக்கு தான் தெரியும். வெளியில இருந்து ஃபயர் இன்ஜின் வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா எந்த இடத்துல எக்ஸாக்டா ஃபயர் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு என்ன ஒரே ஸ்மோக்கியா இருந்தது. அந்த ஸ்மோக்கின்றது எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஸ்மோக்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல பிளாஸ்டிக் ஸ்மோக். அது ஆக்சுவலா அந்த ஸ்மோக்கு சொல்ல, இது இஸ் நாட் ஆர்டினரி ஸ்மோக் ஆக்சுவலா. இட் இஸ் ஆக்சுவலி பிளாஸ்டிக் ஸ்மோக். நீங்க பிளாஸ்டிக் ஸ்மோக் சம்டைம்ஸ் நமக்கு இந்த போகி டைம்ல, இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் நம்ம வந்து டயரை கொளுத்துறோம்ல, டயரை கொளுத்துறப்ப அது எவ்வளவு அப்னாக்சியஸா இருக்கும் தெரியுங்களா, எவ்வளவு டேஞ்சரஸ் அண்ட் அப்னாக்சியஸ். அது வந்து ஹவு மச் இம்பாக்ட் இட் இஸ் கிரியேட்டிங் ஆன் இட்ஸ் நாட் ஒன்லி நியூரல் சிஸ்டம், நம்மளோட பிரெயின் சிஸ்டம்ல, நம்மளோட என்டையர் நியூரல் சிஸ்டம்ல அது எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபயர் இன்ஜின் ஆளுங்களோட நான் வந்து அவங்க லீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக எக்ஸைட்மெண்ட்ல நான் மூக்குல எதுவும் கட்டாம கிரிடுன்னு போயிட்டு அவங்களுக்கு அந்த ஃபயர் சர்வீஸ் பீப்புளுக்கு அந்த இடத்த காமிச்சிட்டு அவங்களும் அந்த ஃபயர் ப்ளோ பண்ணி வந்துட்டாங்க. அந்த பிளாஸ்டிக் ஸ்மோக் இருக்குல்ல, தட்ஸ் கால்ட் ஸ்மாக் ஆர் ஸ்மோக் அகைன். அந்த பிளாஸ்டிக் ஸ்மோக்கு என்னோட நேசல் பேசேஜ் வழியா போய் it's only short term தான், ஒரு not even 2-3 minutes. அந்த 2-3 minutesல நான் அந்த பிளாஸ்டிக் ஸ்மோக்கு it had impact on me not less than ஒரு 2-3 monthsக்கு சஃபகேஷன் இருந்தது, just like that. ஸோ 2-3 monthsக்கு இந்த சஃபகேஷன் இருந்தது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் சொல்றது just fraction of some 3 minutes it is having impact for 3 months என்னோட லங்ஸ்ல. அந்த ஒரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல அந்த ரெசியூஸ்லாம் வரும். ஏன்னா அது போய் நேரா லங்ஸ்ல டெபாசிட் ஆயிருக்கு. அது வந்து வந்தப்ப ஐ வாஸ் ரியலி ஃபீலிங் வெரி பேட் அண்ட் தட் ஃபீல் ஹாஸ் கிவன் மீ லாட் ஆஃப் இம்பாக்ட், ஈவன் சைக்கலாஜிக்கலாவும் சரி அண்ட் பிசிக்கலாவும் சரி. சைக்கலாஜிக்கலா அப்படின்றது இட் இஸ் கிவன் தட் டிஸ்கம்ஃபர்ட். அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பிசிக்கலா இருந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்டலாவும் இருந்தது ஆக்சுவலா. தட் இஸ் வாய் நல்ல என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஆக்சிஜனேட்டட் என்விரான்மெண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அப்படின்னு வரப்ப நம்மளை சுத்தி நாமளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே ஒரு மரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சுவலா. அது எவ்வளவு கேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ கூடுமான வரையில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த என்விரான்மெண்ட்ல உங்களை நீங்க சிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க உடனே நீங்க போய் அங்க போய் பிராணாயாமம் பண்ணணும், இல்ல மூச்சு காத்து பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் think yourself in the sense, not that think actually, I'm telling synchronized. So sync yourself with the nature that to take the oxygen, that's அந்த மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து உங்களோட பர்சனாலிட்டிய எவ்வளவு கான்பிடென்ட்டா வச்சுக்கோ. ஒரு நல்ல மூச்சு காத்து நல்லா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம இன்டர்வியூ போறப்ப ஒரு தடவை நம்ம நல்ல மூச்சு இழுத்து விடுவாங்க, சரியா? மூச்சு இழுத்து விடுறப்பவே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். மூச்சை உள்ள எடுக்கிறப்பவே யூ ஃபீல் பாசிட்டிவ். ஒரு ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் இருக்கு இல்லையா, யூ ஃபீல் பாசிட்டிவ். அண்ட் நாம வெளியில அந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது ஆல்மோஸ்ட் நம்ம நெகட்டிவா வச்சுக்கலாமே. ஸோ எக்ஸேலிங் நெகட்டிவ் and inhaling the positivity. So we are exhaling the negativity
அண்ட் இன்ஹேலிங் பாசிட்டிவிட்டி அப்படின்னு வரப்ப நாம நம்மளோட மூச்சு காத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் when we take responsibility for our breath, நம்மளோட மூச்சு காத்துக்கு, that means I said it is not taking responsibility for your மூச்சு காத்து, you are taking responsibility of the environment. So if you are taking responsibility of your மூச்சு காத்து, then you will take responsibility of your environment. So உங்க environment, நான் என்னோட ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க, சார் நிறைய செடி வச்சிருக்கீங்க அப்படின்வாங்க. என்னோட 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 ஆஃபீஸ்ல நிறைய செடி இருக்கும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க எல்லாம் கூட எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செடி போன்சாய் நிறைய வெரைட்டிஸ் கேக்டஸ் மாதிரி நிறைய நிறைய ஸ்பீஷஸ் வச்சிருக்கேன். அதுல இந்த ஸ்பீஷஸ்ல ஃபிளாரிங் ஸ்பீஷஸ், ஆக்சிஜன் சப்ளை ஸ்பீஷஸ், ஈவன் டிஃப்ரெண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கேன். நீங்க ஜீரோ ஃபயாட்டிக் இந்த மாதிரி வச்சிருப்பேன். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள வரப்பவே என்னோட ரூம்குள்ள வரப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே, சார் உங்க ரூம்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இந்த பாசிட்டிவிட்டி ஐ எம் நாட் கிரியேட்டிங். பாசிட்டிவிட்டி கிரியேட் பை ஈச் அண்ட் எவ்ரி கிரியேச்சர் தட் தி பிளான்ட் which I have kept inside my. ஒரு செடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. இட் இஸ் நாட் தட் ஐ ஒன்லி ஹேவ் கிரியேட் பாசிட்டிவிட்டி இன் மை ஆஃபீஸ். தீஸ் பிளான்ஸ் which I have kept it in my pot, என்னோட ஆஃபீஸ்ல சுத்தி நிறைய வச்சிருப்பேன். அதுல எல்லாம் என்னன்னா, என்னோட ஆஃபீஸ்ல ஜன்னலை திறந்தே வச்சிருப்பேன். I don't close my doors actually because I want fresh air, and I don't use most of the time the AC also because I'm getting sunlight, I'm getting natural sunlight, I'm getting natural airflow with reduced temperature also. இந்த plant வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி எனக்கு இருக்கும் because I keep this plant as a shield again. ஸோ டெம்பரேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்டர்னலா இருக்க டெம்பரேச்சர், உள்ள இருக்க டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கூட ரீசெண்டா இந்த என்னோட இந்த பயாலஜிஸ்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், அந்த ஒரு ஃபாரஸ்ட் வாக்குள்ள போறப்ப அவர் தாமா சொன்னாரு, ஒரு பர்டிகுலர் பிளான்ட் சொன்னாரு, இது ரொம்ப எக்ஸ்டிங் ஸ்பீஷிஸ் ஆயிடுச்சு, ரேர் ஸ்பீஷிஸ் ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் மகிழ மரம்னு ஒரு மரம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த மகிழ மரம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மரத்துல அவர் சொல்றாரு, வெளியில 40 டிகிரி சென்டிகிரேட் இருந்ததுன்னா நீங்க இந்த மரத்துக்குள்ள, இந்த மரத்தோட நிழல்ல ஜஸ்ட் ஒரு லேயர் தான் கட் ஆஃப் தெர்மல் ஷீல்டு ஒண்ணு இந்த பிளான்ட் கிரியேட் பண்ணும். நீங்க இந்த மரத்துக்குள்ள நிழல்ல வந்துட்டீங்கன்னா, யூ பிலீவ் இட் ஆர் நாட், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 டிகிரி சென்டிகிரேட் குறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த 15 டிகிரி சென்டிகிரேட் குறைக்கிற வேலையை தான், அதுவும் வித் ஹியூமிடிட்டியோட. மகிழ மரத்துக்கு ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி கிடையாது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட அந்த பிளான்ட்டை காமிச்சு, இந்த மரத்துக்கு நாட் ஒன்லி தெர்மல் ஷீட், இட் ஹாஸ் வெரி குட் ஹியூமிடிட்டி அண்ட் இம்மீடியட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும். நான் சொல்றது மரத்துக்கு ஜஸ்ட் வெளியில நின்னா 40 டிகிரி, மரத்துக்குள்ள நிழல நின்னா 15 டிகிரி. ஸோ நியர் அபவுட் உங்களுக்கு ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும் அப்படின்றது. அந்த மரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க நின்று பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நின்று காமிக்கவும் வச்சார் அவர் ஆக்சுவலா. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அ குட் ஃபீல். திஸ் என்விரான்மெண்ட், நாட் ஒன்லி தட் மூச்சுக்காத்து, even psychologically, physically and mentally, again I'm telling you, it is giving me the quality of life. That's very important. சரியா? The well-being, mental well-being, quality of life. இதான் இந்த 10 years யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் UNEP வந்து பாத்தீங்கன்னா a decade on ecosystem restoration அப்படின்றது ரொம்ப அழகா இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க பாக்குற எல்லாருமே யூ ட்ரை டு டேக் பார்ட்டிசிபேட். இன்னொரு ஆக்டிவிட்டி, நீங்க மூச்சு காத்த ஜஸ்ட் லைக் தட் வாங்காதீங்க. உங்களை சுத்தி என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அந்த என்விரான்மெண்ட் அடிக்குவேட்டா இல்லைன்னா அந்த என்விரான்மெண்ட்ல உங்களோட மூச்சு காத்து ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, அவங்க நெஞ்ச திறந்து காமிச்சா லங்ஸ் பாக்குறப்ப லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்தியா இருக்கு அப்படின்றது, நீங்க இழுக்கிற ஒவ்வொரு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் the inhale, whatever inhale, அந்த மூச்சு காத்து, it is not only you are inhaling, you are responsible even making others for others also. உங்களோட மூச்சு காத்து, வெளியில விடுற அந்த மூச்சு காத்து and உங்களோட ஆக்டிவிட்டி, each and every activity, it is taking responsibility even for others inhaling also. So be responsible for your intake of oxygen and be responsible for even the carbon dioxide which we emit out of the activity, domestic activity, industrial activity, or any activity. நான் சொன்னேன் இல்லையா, like I am away from the electricity consumption. When I am away from the electricity consumption, நான் வந்து கோல்ல இருந்து ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டி,
இந்த 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 எலக்ட்ரிசிட்டி தேவையான அத்தனை கேலரிஸும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ அரவுண்ட் அண்ட் சி வாட் ஆர் ஆல் யுவர் நேட்டிவ் ஸ்பீஷஸ், வாட் ஆர் ஆல் த எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ், அந்த ஸ்பீஷஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற உங்களோட மூச்சு காத்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாம யூ ஆர் ஆல்சோ ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் தட் ஹவு குட் இட் ஷுட் பி. ஸோ இதுதான் மூச்சு காத்தோட அல்டிமேட். ஸோ வி டேக் த பிளட்ஜ். கேட்குற அத்தனை பேருமே எனக்கு மெசேஜ்ல இப்போ போடணும் that you will take responsibility அப்படின்னு. நீங்க எஸ் எஸ் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எனக்கு டைப் பண்ணி எல்லாரும் மெசேஜ் போடணும். என்ன எஸ் I take responsibility for not only my inhale of oxygen, even I take responsibility that I'll provide a healthy oxygen production by way of not only just planting. Don't plant tree. Plant a tree which is of native species, not again creating an exotic species. நம்ம ஊர்ல இருக்க நம்மளோட லோக்கல் மரத்தை நட்டு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை நம்மளே கிரியேட் பண்ணிப்போம். அப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா we are responsible for our ecosystem to make the environment very healthy. When the environment is very healthy, our Moochukaathu will also be very healthy. When the Moochukaathu is very healthy, then we are physically, mentally, we are having a good well-being and very good quality of life. That is the today's message on this World Environment Day. United Nations, on behalf of the United Nations and the government also, I express everyone to take responsibility for yourself. Take responsibility not only for our breath, even the breath of others also, that we create an environment. That environment makes everyone so healthy. Thank you. And I thank YMCA and congratulate and wish that 170 years. So 170 years and even it takes, YMCA takes a mission to spread this message as much as possible. So thank you for all the participants being with me and making myself and yourself responsible for our environment. Thank you, sir. Thank you so much. ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஒரு எல்லாருமே நம்ம கண்டிப்பா இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அந்த என்விரான்மெண்ட் டேக்கு கண்டிப்பா நம்ம எடுக்கணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உண்மையிலே இது நமக்கு நம்ம நார்மலா ஒரு என்விரான்மெண்ட்டை பத்தி படிக்கும்போது வித்தியாசமா இருக்கும். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒன்று சொல்லும்போது கண்டிப்பா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். கண்டிப்பா நீங்க இந்த மெசேஜ் கொடுத்ததுல YMCA சார்பாகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மெசேஜை நாங்க எங்க யூடியூப் சேனல் மூலமா கண்டிப்பா அநேக பேருக்கு நாங்க இதை இன் ஃபியூச்சர்ல யாருனாலும் எங்க YMCA மெட்ராஸ் யூடியூப் சேனலை கிளிக் பண்ண உங்க மெசேஜ் இருக்கும். கண்டிப்பா இதன் மூலம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புவோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சோ மச். கொஸ்டின் கேட்கறேன்னா ஒரு 1 or 2 minutes கொஸ்டின் கேட்கலாம். அதர்வைஸ் we will go to the next. இந்த டிராயிங் காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம். அது இன்டர் ஸ்கூல் டிராயிங் காம்படிஷன். அது அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் இனாகிரேஷன் இருக்கு. இந்த சேர்மன் will give the introduction. Any questions? Okay, sir. I will go to the next agenda. Introduction about drawing competition. Mr. John Xavier Tangara, Chairman, Cultural and Social Activity Committee. Thank you, Anand. The thing is, today I would like to thank YMCA Madras, the Disaster Management Committee, and also the Kottivakkam branch for conducting this Moochukaathu workshop, and also adding us our project, the inauguration of the drawing competition. The ரெண்டு விஷயமும் ஒன்னா நடக்கிறதுக்கு காரணமா இருந்த YMCA மெட்ராஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொட்டிவாக்கம்ல YMCAவுக்கும் என்னோட தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க எடுத்த அந்த டாபிக் மூச்சுக்காற்றுன்னு சொல்லிட்டு நம்ம டிராயிங் காம்படிஷனையும் நம்முடைய கெஸ்ட் டுடே I.R.S. நந்தகுமார் அவர்கள் தான் துவங்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல
இது இந்த மூச்சுக்காற்றுங்கிறது இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது அப்பவே அது கிளாரிட்டி கொடுத்தாரு சார். வந்து மூச்சுக்காற்றுங்கிறது நீங்க கொரோனாவோட சம்மந்தப்படுத்த தேவையில்ல, அது அதையும் தாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அப்படி சொன்னப்ப நம்ம சில விஷயங்கள் யோசிச்சாலும் அவங்க சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானதுன்னு அவர் கொடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் அந்த ஹவு த குளோப் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் மெயின்டைனிங் த சஸ்டைனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் தொழிற்சாலை விதத்திலையும் அவ்வளோ பெருசா வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா வந்து காமா இருக்கிறதுக்கும் அமெரிக்காவில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கும் காரணம் காங்கோ மாதிரி இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளால வஞ்சிக்கப்பட்ட நாடுகள் தான் அந்த நாடுகள் வளமா இருக்கிறதுக்கு ஈகோ சிஸ்டமே கூட காரணமா இருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதனால இது வந்து நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு பேசினது வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதனால உண்மையிலேயே வெறுமை ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் சார். ஆக்சுவலி வி ஸ்டார்டட் டு டேக் அ நோட். நான் இதை வச்சு நான் ஒரு செமினார் எடுத்துருவேன் எங்க பசங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே ஓகே. அடுத்து ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த என்விரான்மெண்ட் டேவுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்றோம். நம்ம நடிகர் விவேக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, அவர் வந்து ஒரு மரங்களின் காவலர், மரங்களை நடுறவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சொசைட்டில ஒருத்தர் வந்து என்விரான்மெண்டல் இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டி தான். பொதுவாகவே ஒரு நடிகருக்கு வந்து நடிகருங்கிற அடையாளத்தை மீறி ஒரு அடையாளம் வந்து பொதுவா வரதில்லை. நடிகருங்கிற அடையாளம் தான் வந்து பிரதானமா இருக்கும் ஆக்சுவலா எப்பேற்பட்ட ஆளுமையா இருந்தாலும் கூட. ஆனா இப்போ நடிகர் விவேக்கை பொறுத்தவரைய இந்த மரம் நடுதல் அப்படிங்கிற விஷயம் வரப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கு தான் நம்ம அடையாளமா எடுத்துக்குவோம். அப்போ இந்த என்விரான்மெண்டல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது மற்ற எல்லா விட சோசியல் ஆக்டிவ் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். எங்களுடைய பள்ளியில நாங்க சில விஷயங்கள் நாங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நாங்களே எதிர்பாராத நிறைய ரெக்கக்னிஷன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா எங்களுடைய லிட்டில் ஃப்ளவர் பள்ளியை பொறுத்தவரைய நாங்க வந்து ஏறக்குறைய கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளா நான் வந்து தொடர்ந்து ஒரு நோ பிளாஸ்டிக் ஸ்கூலா நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அதை கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ வந்து ஒரு பிரசன்டேஷன் கேட்டிருந்தாங்க இந்தியா ஃபுல்லா. அவங்க எந்தெந்த டவுன் பஞ்சாயத்தோட அசோசியேட் ஆயிருக்காங்களோ அதோட சேர்த்து. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரசன்டேஷன் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா நம்பர் 1 வந்து எங்களுடைய பிரசன்டேஷன் வந்துச்சு. நாங்க ஒண்ணும் கிடையாது, நாங்க எப்படி லெட்டர் பிக்கிங் பண்ணுவோம், நாங்க எப்படி அந்த செக்ரிகேஷன் வந்து கிளாஸ் ரூம்ல எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரியும் பேரண்ட் எப்படி அதில் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தேன் நான். அதுல பாத்தீங்கன்னா எங்களை செலக்ட் பண்ணதோட இல்லாம கிரீன் ஸ்கூல் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்து ஸ்வீடனுக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க, என்னையும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டையும். அந்த டூர் பேர் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடி டூர். ஓகே, இப்போ எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட அவார்டு கிடைச்சிருக்கு, மற்ற ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு ஈகோ சிஸ்டத்துல ஒரு ஸ்கூலோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனுக்கு இவ்வளவு பெரிய ரெக்கக்னிஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இறந்து ஒரு 2வது வருஷம் அப்போ அவருடைய பர்த்டே, ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 2016 or 17, 2017 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணோம். அதாவது we made 1 lakh seed balls. ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஒரு சின்ன சின்ன அசைன்மெண்ட். அந்த சில்ட்ரன் வருவாங்க, அந்த பேரண்ட் வருவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பப்ளிக் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சீட் பால்ஸ் வந்து செய்யலாம், யாருனாலும் வாங்கிட்டு போகலாம். அந்த சீட் பால்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன பேப்பர், ஒரு துணி பேக்ல ஒரு 10 சீட் பால்ஸ் போட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்க 3 days பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அக்டோபர் வந்து 13, 14, 15. 13 பாத்தீங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ். ஏறக்குறைய நாங்க வந்து ஒரு 30,000 சீட் பால்ஸ் வந்து அன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய பிரஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அந்த 13th ஈவினிங் பாத்தீங்கன்னா we got a call from our president house. என்ன அப்படின்னா கலாம், அது வந்து கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனோட சேர்த்து பண்ணோம். அவங்க மூலமா பாத்தீங்கன்னா we got a call. என்ன கால்னா, பிரசிடென்ட்டோட சேர்த்து நீங்க வந்து இந்த அப்துல் கலாம் பர்த்டேவை கொண்டாட முடியுமா, உங்களுடைய குழந்தைங்களை கூட்டு வர முடியுமா. நாங்க அன்னைக்கு நைட்டே டிக்கெட் எடுத்து அன்னைக்கு நைட்டே கிளம்பி 14th அங்க போயிட்டோம். 15th வந்து பிரசிடென்ட் ஹவுஸ்ல அப்துல் கலாமோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு அந்த 1 lakh சீட் பால்ஸ் வந்து காரணமா இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா பாருங்க, ஒரு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேவில் கலந்துக்கிற குழந்தைங்களை பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லயே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அவங்களுடைய A to Z டீட்டெயில் எடுப்பாங்க. ஒரு பிரசிடென்ட் ஹவுஸ்குள்ள போறதுக்கு இந்த சீட் பால்ஸ் வந்து அந்த ஒரு ப்ரொஃபைலையே வந்து மாற்றக்கூடியதாகவும், அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸாக உடனடியாக முடிச்சு எங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த 18 or 17 PM பிரசிடென்ட்
லைவ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னுமே எங்க ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரோக்ராம் வந்து இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, த கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அப்படிங்கிறது சொசைட்டி வந்து நம்மளை பார்த்துக்கிட்டேவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து சொல்றப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னொன்னு, பொதுவாகவே ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த லிட்டர் பிக்கிங் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாவே நம்ம வந்து பழகியிருப்போம். ஆக்சுவலா எங்களுடைய அனுபவம் எப்படின்னா, இந்த ஆக்சுவலா அந்த டீச்சர்ஸ் இல்லாத பீரியடு குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா டீச்சர்ஸோடையும் குழந்தைங்க என்ஜாய் பண்ற பீரியட் என்னன்னா இந்த லிட்டர் பிக்கிங்கு, இந்த மரம் நடுதல், இதெல்லாம் சேர்ந்துதான். எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். நாங்க நம்மளுடைய அந்த வர்தா புயலுக்கு அப்புறம் இந்த குன்றத்தூர் செம்பரபாக்கம் ஏரி டேம்ல எல்லாமே வந்து மரங்கள்லாம் சாஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட்டர் சென்னை போலீஸோட சேர்த்து ஒரு 10,000 மரக்கன்றுகள் நடக்கூடிய விழாவில் நாங்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். அதனை தொடர்ந்து அது மாதிரி குன்றத்தூர்ல இருக்கிற அந்த புதிய தலைமுறையினுடைய அவங்களோட பார்ட்டிசிபேஷனோட சேர்த்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல எங்களுடைய குழந்தைகளையும் வந்து நான் இங்க ஈடுபடுத்தி இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த டீச்சர்ஸ், பேரண்ட், ஸ்டூடெண்ட் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய லோக்கல் ஏரியாவில் லிட்டர் பிக்கிங் போவோம். ஓகே, பாருங்க, அது நம்ம கேவலமா குப்பை பொறுக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட் வந்து வேற எந்த நேரத்துலயுமே வந்து இருந்திருக்காது. ஓகே, அது சொசைட்டிக்கும் கிடைச்சிருது, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் பேரண்டோட ரிலேஷன்ஷிப்பும் அடுத்த டைமென்ஷனுக்கு போகுது. அதே சமயத்துல குழந்தைங்களோட நம்மளும் அந்த வேலையை செய்யறப்போ அந்த வேல்யூ வந்து ரொம்ப ஈஸியா வந்து கம்யூனிகேட் ஆயிடுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்ல குழந்தைங்களுடைய பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அந்த அடையாளம் வந்து உருவாகிறதுக்கு இது காரணமா இருக்கிறதோட மட்டும் கிடையாது, அதனுடைய பலன் வந்து நம்ம சொசைட்டிக்கு முழுமையா கிடைச்சிருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம கொரோனா டைம்ல நம்ம சொல்றோம் இன்னைக்கு உலகம் வந்து ஒரு காமா இருக்கு. அதே நேரத்துல வந்து அந்த நேச்சருக்கான கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இயற்கை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த பேரிழப்புகளை பத்தி சொல்றப்ப இந்தியாவில் மட்டுமே ஏறக்குறைய 3 லட்சம் உயிரிழப்புகளுக்கு வந்து இந்த கொடிய நோய் வந்து காரணமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த காற்று மாசுனால ஏறக்குறைய 27 லட்சம் பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் அப்படிங்கிறது அதை விட ஒரு கடுமையான செய்தி. ஆனா இந்த கொரோனா அளவுக்கு நம்ம அதை பத்தி பேசுறோமானா நிச்சயமா பேசுறது இல்லை. அப்போ இந்த தலைப்பையும் அந்த தலைப்பையும் பாருங்க. இன்னைக்கு உலகமே கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம மூச்சுக்காற்றை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா YMCA வந்து இந்த சொசைட்டியோட வெல்னஸ்ல வந்து எவ்வளவு கான்சியஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதனால இந்த இதை முன்னெடுத்த அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்றதோட நம்மளுடைய இந்த கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டி கமிட்டியினுடைய சார்பில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா குழந்தைகளை இந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்றதுக்காக ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டிராயிங் காம்படிஷனை பொறுத்தவரைய இது வந்து இன்னைக்கு ஆரம்பமாகுது. இன்னைக்கு ஆரம்பமாகி ஒரு 10 நாள் வந்து டைம், ஜூன் 15க்குள்ள வந்து அவங்க வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இன்னைக்கு லான்ச் பண்ற போஸ்டர்ல அதுக்கான லிங்க் இருக்கும். அது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கால் வந்து தனியா அவங்களுக்கு போகும். அந்த இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் வந்து கொடுப்போம். அதாவது ஜூன் 23க்குள்ள ஒரு டேட் வந்து வரும். அந்த டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த ஜூம் லிங்க்ல அந்த டீம் பிரகாரம் அவங்களுக்கு வந்து டிராயிங் காம்படிஷன் நடக்கும். அண்ட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த போஸ்டர் கூடயே யார் யார் லிங்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்புவோம். ஏற்கனவே ஒரு 10 or 15 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. A3 ஷீட் எடுத்துக்கணும், எனி டிராயிங் மெட்டீரியல்ஸ் வந்து வரையலாம், கேமரா வந்து ஓப்பனா இருக்கணும், மைக் வந்து மியூட் பண்ணி இருக்கணும். இந்த டிராயிங் முடிச்சுட்டு அது வந்து அவங்க வந்து தே ஹேவ் டு ஷோ த டிராயிங் 1 hour டைமிங்கு. அது வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிராயிங் வந்து அவங்க போட்டோ எடுத்து அவங்க வந்து அனுப்பிச்சு விடணும். இந்த 1 hourல இந்த வேலையை வந்து முடிக்கணும். ஓகே, அந்த டிராயிங் ஷீட்டோட ரைட் சைடு கார்னர்ல அவங்களுடைய நேமை வந்து தெளிவா எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டிராயிங் காம்படிஷன் வந்து நடக்கும். இந்த டிராயிங் காம்படிஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 25ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு, ஒரு 10,000 rupees கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு மொத்தமா. அப்போ பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ண பிறகு யூ கேன் கலெக்ட் த ப்ரைசஸ் த்ரூ த நியரஸ்ட் YMCA. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட மாடல். இதுக்கிடையில இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அவ்வளோ பேருக்குமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு 1 or 2 daysல உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஆக்சுவலி நம்ம மரம் நடுறது வந்து ஒண்ணு, மரம் நட தூண்டுதல் வந்து ஒண்ணு. இப்ப நான் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர்,
ஓகே, நான் வந்து 10th மேக்ஸ் ஃபுல் மார்க் வாங்கல, 80 மார்க் தான் வாங்கினேன். அதே மாதிரி +2 ஃபுல் மார்க் வாங்கல, 156 164 என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனா எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 400 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ நான் வந்து நான் மேக்ஸ்ல 100 மார்க் வாங்கினா கூட நான் மேக்ஸ்ல தூண்டினது மூலமா 400 பேர் வந்து 100 மார்க் வாங்கியிருக்காங்கிறது விஷயம். அதனால இன்னைக்கு நீங்க மரம் நடுறியோ இல்லையோ, நீங்க இந்த செயலை வந்து தூண்டுறது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கும். அந்த பலன் வந்து சொசைட்டிக்கு முழுமையா அமையும் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரண்ட்லைன் வாரியர்னு சொல்லி நம்ம சொல்றோம். டாக்டர்ஸ், நர்சஸ், அது மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, வாலண்டியர்ஸ், இவங்கெல்லாம் சொல்றோம். இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உலகில் உள்ள மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக வந்து இந்த விஷயத்தை செய்யறாங்க. ஆனா நம்ம உலகையே காப்பாற்றுவதற்காக இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த YMCAவினுடைய கல்ச்சுரல் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டி கமிட்டியுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து பிளஸிங் போன்ற என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸோட நான் இதை செய்யறது வந்து ரொம்ப பெருமையோட செய்யறேன். அதை வந்து முத்தாய்ப்பாக இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் நந்தகுமார் IAS சார் மூலமா செய்யறதுல வந்து இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் வந்து ஒரு முழுமை அடையுது அப்படிங்கிற ஒரு பெருமையோட ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Mr. Anand? Anand. Anand? I think Anand. Sir. Yeah. Blessing. Sir. சார் லைன்ல தான் இருக்காங்க. நந்தகுமார் சார் லைன்ல தான் இருக்காங்க. அதான் இப்போ பிளஸிங் இது எப்படி துவக்கி வைக்கிறது, என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஆக்சுவலா ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆரம்பிச்சு சொல்லிடலாமா? ஆமா சார், ஒரு சில வார்த்தைகள் பேசி அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம லிங்க் அனுப்புவோம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் இனாகரேஷன் இது அப்படியே இருக்கீங்களா சார்? எஸ் சார் ப்ளீஸ் சார். ஆமா, நீங்க அந்த காம்படிஷன் பத்தி கிளியரா சொல்லிட்டீங்க. காம்படிஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து உங்களோட பர்பஸ் ஆஃப் காம்படிஷன் இஸ் ஒன்லி டு கிரியேட் an awareness. So yes sir, I think so it definitely will create awareness among everyone, and the purpose of creating awareness is to make them not only aware of themselves, even to make others also aware. Because ஏன்னா ஒரு விஷயத்த அவங்க அந்த வேரியஸ் காம்படிஷன்ல இப்ப நீங்க சொல்றீங்களா டிராயிங் காம்படிஷன்லாம் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா now it is going to be forever. So that is the major point. So now their thoughts on the now whatever visualized mentally which has come into which has been painted on the paper or presented on the paper, now it can be witnessed at any time, anywhere, for any number of times also. So in that way, that was a good thought. And in the competition, I really take the opportunity to inaugurate this competition, and even results also let me know, so that and see what is actually இவங்களோட thought process. ஏன்னா sometimes நம்ம வந்து 1 2 3 மட்டும் இல்ல, all our thoughts. See, whatever painted or the drawing on the paper, that those are all thoughts actually. But thought எல்லாமே எவ்வளவு மெச்சூர்டா இருக்கு, எவ்வளவு காம்ப்ரஹென்சிவா இருக்கு, எந்த அளவுக்கு கன்வே பண்ணுது, எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, இது எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இல்லையா? So that is all, and I just want to see all the paintings and whatever are done, so that let me know their understanding and their personality also. So in that way, I wish everyone to participate in this event, and not only I want to evaluate your personality, how your thought process is all about by expressing in the way of the competition. So once again, best wishes, and thanks for and I thank Mr. Nandakumar and Little Bar School correspondent, and also Anand Kumar giving me great opportunity. YMCA
It's again that they once Anand called and Santosh Kumar sir reference he is very long time friend. So சொன்ன உடனே it was immense pleasure and competition run பண்றது it's a purpose actually giving some kind of an activity. Thank you. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. இந்த ப்ரோக்ராம் பங்கு பெற்ற அனைவருக்கும் YMCA சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் ஃபைனலா க்ளோசிங் பிரேயருக்கு நம்முடைய போர்டு மெம்பர் இமானுவேல் நிக்சன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வெபினார்ல ஆண்டவரே நாங்கள் பங்கு பெற தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பல காரியங்களை ஆண்டவரே எங்கள் ஆலோசனைகளை கொடுத்ததற்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சுவாசத்தை குறித்து நாங்கள் தியானிக்க சில மணி நேரங்கள் தியானிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த பூமியை பாதுகாக்கிறவர்களாக நாங்கள் வளர ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க நீ கிருபை செய்யும். சுற்றுச்சூழலை ஆண்டவரை மாசுக்களை ஆண்டவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தணுமாய் கெஞ்சுகிறோம். அன்றே எங்கள் தேசத்திற்கும் எங்கள் மாநிலத்திற்கும் ஒரு உபயோகமுள்ள கருவிகளாக ஆண்டவரே பாத்திரங்களாக நாங்கள் இருக்க அன்றே எங்களை பயன்படுத்தணுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரை கேட்ட செய்திகளை ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்க அன்றைய நீரே எங்களை நடத்த வேணுமாய் கெஞ்சுகிறோம். அன்றைய பிரயோஜனமுள்ள ஒரு குடிமக்களாக எங்கள் தேசத்துக்கும் மாநிலத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் இருக்க அன்றைய நீர்களை நடத்தும். அன்றைய எங்கள் வாழ்க்கையை நடத்துவர்களாக நாங்கள் இருக்க திருப்பி தாரும். அன்றைய பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆசிர்வதியும் குறிப்பாக அன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற ஆண்டவரே அருமையானது ஒரு செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்த ஆண்டவரே திரு நந்தகுமார் IAS ஐயா அவர்கள் நம்முடைய கருத்தை கொடுறோம். அவருக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அவர்கள் பேசின வார்த்தைகள் ஆண்டவரை எங்கள் மனதில் ஆண்டவர் நாங்கள் பதிய வைக்க திருப்பி செய்யும். அன்றைய நீரே அன்றைய IAS ஐயா அவர்கள் அன்றைய நீரே நடத்தணுமாய் கேட்டுக்கிறோம். அன்றைய எங்கள் மாநிலத்துக்கு எங்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசனை தரக்கூடிய இடத்தில் அன்றைய ஒரு நிலையில் ஆண்டவரை அவரை வைத்திருப்பதற்காக துதிக்கிறோம். அன்றைய தருகிற ஆண்டவரே அதற்கு அரசாங்கத்துக்கு ஆலோசனை தர ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே ஞானத்தினால் மகனை நிரப்பணுமாய் கெஞ்சுகிறோம். நீரே ஆண்டவரை காத்துக்கள் வழிநடத்தும். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்கள் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருந்ததற்காக உண்மை துதிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த காரியங்களை நடத்தின ஆண்டவரே எல்லா கமிட்டிகளையும் ஆண்டவரே விசேஷமாக YMCA ஆண்டவரே மெட்ராஸ் ஸ்தாபனத்தின் ஆண்டவரே பிரசிடென்ட் உடைய கருத்தை போடுறோம், ஜெனரல் செக்ரட்டரி உடைய கருத்தை போடுறோம், ஆண்டவரே ட்ரெஷரையும் ஆண்டவரே உடைய கருத்தை போடுறோம், வைஸ் பிரசிடென்ட் மற்றும் போர்டு மெம்பர் செக்ரட்டரி எல்லா மெம்பர் உறுப்பினர்கள் அனைவரையும் உடைய கருத்தை போடுறோம். இதையே நடத்தணுமாய் கெஞ்சுகிறோம். பங்கு பெற்ற மற்ற ஸ்தாபனங்களையும் ஆண்டவரே பள்ளிகளையும் உடைய கருத்தை போடுறோம். அதன் ஆண்டவரே ஆசிரியர்களையும் ஆண்டவரே நிர்வாகிகளையும் மாணவர்களையும் உடைய கருத்துல போடுற மாட்டேன். நீரே ஒவ்வொரு ஆசிரியரையும் வழிநடத்தும் காத்துக்கள் மீதியான எல்லா காரியங்களையும் உடைய கருத்துல போடுறோம். நீரையே வழிநடத்தணுமாய் கெஞ்சிக்கிற மாட்டேன். அனைத்தையும் உடைய கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கள் வழிநடத்தும் மீட்பு லட்சணமாக இயேசுவாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஆல். மீண்டும் மற்றொரு ப்ரோக்ராம் நாம் அனைவரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சோ மச்.